இதயம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மித்ரா ஆதிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. வீட்ல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆதித்யாவை பார்க்குறாங்க. ஆதித்யா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் உனக்கு வாங்கி தரேன். வா கடைக்கு போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க. ஆதித்யாவும் சரிங்கப்பா போகலாம் அப்படின்னு சந்தோஷமா கிளம்புறாங்க. அப்போ பாரதி வந்தது, என்னது 2 பேரும் இப்போ எங்கே கிளம்புறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, நாளைக்கு ஆதித்யாவுக்கு பிறந்த நாள் இல்லையா, அவனுக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும், அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கணும் இல்லைங்கிறாங்க. ஆதி ஆதி அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. என்ன பாரதி இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவன் சின்ன பையன், அவனுக்குன்னு ஆசைகள் இருக்குமல்ல, அவனோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? நாளைக்கு பிறந்த நாள் அதுவுமா, அவன் கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது தானே கடமைங்கிறாங்க. அவன் விருப்பப்பட்டதை நான் வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆதி இதை பாருங்க ஆதி, அவன் சின்ன பையன், அவன் மனசில் இதையும் அதையும் சொல்லி கொடுத்து ஆசைகளை விதைக்காதீங்க, அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், விட்டுருங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஆதித்யாவை கூப்பிடவும் ஆதித்யா அம்மானுக்கிட்ட ஓடி வரான். வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆதி யோசிக்கிறாங்க, பாவம் சின்ன பையன், சரி அவங்க அம்மா சொன்னதுனால அவன் போயிட்டான், அவனுக்கு வேணுங்கிறது என்னவோ அது நமக்கு தெரியுமல்ல, வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறாங்க. இவனோட பிறந்த நாளைக்கு இவனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆதி என்னடானா ஆதித்யாவோட பிறந்த நாளை பெருசாக கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ச்சே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிற மித்ரா உடனே சுதாகரை போய் பார்க்குறாங்க. மித்ரா, என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னு கேட்குறாங்க சுதாகர். ஆதியோட பிறந்த நாளை எவ்வளோ கிராண்டாக கொண்டாடணும்னு நீ கூட எவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. ஆனால் ஆதி அதை பற்றி எல்லாம் யோசிக்காம ஆதித்யா பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக இப்போ அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காருன்னு சொல்கிறாங்க மித்ரா. ஆதிக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு கடைக்கு கூப்பிட்டா என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஆதித்யாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஆதித்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தார். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமாண்ணா. எப்போ பார்த்தாலும் அந்த ஆதித்யாவையும் பாரதியுமே சுற்றி சுற்றி வராரு. ஆனால் நான் கிட்ட நெருங்கி பேசினா கூட என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்றதுன்னு சோகமாவும் கோவத்தோடும் இருக்காங்க மித்ரா. இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்த பாரதி குடும்பத்தோட வெளியில விரட்டலான்னு பண்றோம். இருந்தாலும் திரும்பவும் திரும்ப திரும்ப இங்கேயே வந்து ஒட்டிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு, கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை எப்படி அடியோட வெளியே விரட்டுறேன் பாரு. அது வரைக்கும் நீ ஆதிக்காக நீ எல்லாமே பொறுத்துட்டு அமைதியா இருந்ததா ஆகணுங்கிறாங்க சுதாகர். ஆனாலும் இந்த பாரதிய கும்பலா அப்படியே இந்த குடும்பத்தை வெளியில விரட்டலான்னு பார்த்தாலும் எது செஞ்சாலும் அவங்களுக்கு சாதகமாவே முடிஞ்சிருக்கும். பாரதியும் அதிகம் சேர்ந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருது. இவ என்னதான் பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சுதாகர். ஆதி கடைக்கு போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆதிக்கு பாரதிக்கு இவங்க எல்லாத்துக்குமே குடும்பத்துக்கே சேர்த்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு வந்ததும் பாரதியோட ரூமுக்கு தான் போறாங்க. ஆதி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க பாரதி ரூம்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆதியை கூப்பிடுறாங்க. என்ன ஆதி, எதுக்கு ஆதித்யாவை கூப்பிடுறீங்கன்னு கேட்குறாங்க பாரதி. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பாரதி வந்து, எதுக்கு ஆதி இதெல்லாம், அவனுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. என்ன பாரதி, பிறந்த நாள் அதுவுமா, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியாதா? குழந்தைக்கு தேவையானதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் தடுக்கக்கூடாதுங்கிறாங்க ஆதி. பாரதி, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நான் வாங்கிட்டு வந்ததை மறுக்கிறீங்கங்கிறாங்க. இல்லை, நாங்கள் ஏற்கனவே குடும்பத்தோடு உங்களுக்கு தேவையில்லாத பாரம், உங்களுக்கு இது தேவையில்லாத பாரம் அல்லவாங்கிறாங்க. பாரதி சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல, பணக்காரங்க வீட்டில் வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க போல இருக்கு, இதுவே மற்ற வீடாக இருந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமாங்கிறாங்க பாட்டி. ஐயோ பாட்டி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் பணக்காரங்க ஏழைங்கன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை வேறையாவா நினைக்கிறேன், நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைக்கிறேன். ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு, ஒரு ஆதரவாக நான் நினச்சிருக்கேன், எனக்கு கிடைச்சதை பாக்கியமாக நான் நினச்சிட்டு இருக்கிறேன். யாரும் இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்குங்கிற சந்தோஷத்தில் இருக்கேன். நீங்கள் ஏன் பாட்டி பிரித்து பேசுகிறீங்கிறாங்க ஆதி. மித்ராவை தவிர எனக்கு யாருமே தெரியாது, ஆனால் நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதையும் நான் உணர்றேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பாட்டி இப்படி பிரித்து பேசலாம், இது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. நீங்கள் இப்படி பிரித்து பார்ப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்கலைங்கிறாங்க ஆதி. இல்லை தம்பி ஆதி, நான் பேசுனது உனக்கு கஷ்டமாக இருந்தால் அதை மறந்துடு, நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி, எல்லாத்துக்குமே நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறேன், நாளைக்கு ஆதித்யா பிறந்த நாளுக்கு நீங்கள் எல்லாரும் இதை தான் போட்டுக்கணும்னு கொடுக்குறாங்க ஆதி. பாரதி கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இதை பாருங்க பாரதி, நேற்று நடந்ததையே நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, அது எதிர்பாராத நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாட்டி யோசிக்கிறாங்க. அடடா, நேற்று 2 பேரும் கட்டில் விழுந்து கிடந்தாங்களே, அதைத்தான் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு. இதை கேட்கறக்கே நம்மளுக்கு வெக்கமாக கூச்சமாக இருக்கே, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, சரி இவங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கட்டும், நம்ம போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க. லட்சுமி, நீயும் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆதியும் பாரதியும் பேசிட்டு இருக்கிறத மித்ரா பார்த்துடுறாங்க. பார்த்ததும், சி இது எல்லாமா பேசி சிரிப்பாங்க, கேட்கறக்கே எரிச்சலாக இருக்கு. ஆதி அதை ஞாபகமாக வச்சு பேசிட்டு இருக்காரு, அவளும் அதை கேட்டு ரசிக்கிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மித்ரா. பாரதி, நேற்று நடந்ததையே நினச்சிட்டு இருந்துடாதீங்க, அது யதார்த்தமாக நடந்தது, ஆனால் அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க ஆதி. சரி, இப்போ எதுக்கு அதையவே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாரதி. இருந்தாலும் பாரதி மனசுலையும் முகத்திலையும் வெக்கம் தெரியுது, அதை பார்த்து ரசிக்கிற ஆதி சொல்லிட்டே இருக்காங்க. இதை பாருங்க பாரதி, இது என்னமோ நடந்து போச்சு, அதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்கிறாங்க. திரும்பவும் வெக்கப்பட்ட நிற்கிறாங்க பாரதி. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த மித்ராவுக்கு சரியான எரிச்சலாக இருக்கு.
ச்சே! இந்த ஆரிய திருத்தவே முடியாதா? இப்ப என்னடான்னா, நேத்து நடந்தத பத்தி பேசி, பேசி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற பாரதியோட குடும்பத்துக்கே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுத்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. பாரதியோட குடும்பத்த எப்படி வெளிய விரட்டலான்னு நெனச்சிட்டு இருக்க, இவரு ரொம்ப நெருக்கமா போய்க்கிட்டே இருக்காரே! என்னதான் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு போறாங்க மித்ரா. மித்ரா கோவத்துல வரத பார்த்த சுதாகர், "என்ன மித்ரா? என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா வரேன்னு?" கேட்குறாங்க. நடந்ததை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மித்ரா. இத கேட்டதும் சுதாகர் சொல்றாரு, "மித்ரா, ஆரியோட பிறந்தநாள் முடியட்டும். இன்னும் கொஞ்ச நாளையில என்ன நடக்குதுன்னு பாரு. நீ அத நெனச்சு டென்ஷன் ஆகாதீங்கிறாங்க சுதாகர். இதுக்கு நீ ஒன்றும் ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நான் நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிறாங்க மித்ரா. அப்படியா? என்ன செய்ய போறேங்கிறாங்க? சரோஜாவை வர வைக்க போறேங்கிறாங்க. இது சரோஜா வந்து நிக்க போறாளா? ஐயோ! அவ வந்தான்னா வீடே 2 ஆயிருமேங்கிறாங்க. வரட்டுனே வந்து 2 ஆகட்டும். சீக்கிரமா இந்த பாரதிக்கு ஒரு முடிவு கட்டினா தான் என் வாழ்க்கை நிம்மதியா இருக்குங்கிறாங்க மித்ரா. பாரதியும் ஆதியும் பிரிக்கணும்னா சரோஜா மேல மட்டும்தான் முடியும். அவ வந்தானா தான் வீடு மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகணும்னே. அதுக்காகத்தான் நான் அவளை வர சொன்னேங்கிறாங்க மித்ரா. மித்ரா உடனே சரோஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரோஜா மித்ராவோட ஃபோன் நம்பரை பார்த்ததும், "என்ன மித்ரா, ஒரு நாளும் ஃபோன் பண்ண மாட்டே, அவ்வளவு சீக்கிரம் நீ ஃபோன் பண்ணுற ஆளும் கிடையாது, என்ன திடீர்னு என்ன கூப்பிட்ருக்கேன்னு கேட்குறாங்க. "ஆமாம் சரோஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க மித்ரா. "அப்படியா, சொல்லுன்னு" கேட்குறாங்க. "எனக்கு ஏதாவது வேலை வச்சிருக்கிறே அண்ணா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமாம், உனக்காக ஒரு வேலை வச்சிருக்கேன், நீ சீக்கிரம் இங்கே வந்தே ஆகணுங்கிறாங்க." "அப்படியா, சரி, அப்படி என்னதான் வேலைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதாங்கிற?" சரோஜா கேட்குறாங்க. "சரி சொல்லிடுறேன்" அப்படின்னு மித்ரா, "இங்கே பாரு, உனக்கு சரியான வேலை வச்சிருக்கேன், அது நீ வந்தால் மட்டும்தான் முடிக்க முடியும். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனா அது என்னால முடியலைங்கிறாங்க மித்ரா. "அப்படியா சொல்றேன், சுத்தி வளைச்சு பேசாத, ஏதோ ஒரு விஷயம் ரகசியம்னு சொல்ற, அது என்னங்கிறத உடைச்சு சொல்லு, என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க சரோஜா. அதுக்கப்புறம் தான் மித்ரா அப்படியே எரிச்சலோட சொல்றாங்க, ஆதி பாரதியோட விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட சரோஜா, "அடிப்பாவி, இதை கூடவா உன்னால முடியல? 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது தான் கஷ்டம். காதல் ஜோடிகளாகட்டும், புருஷன் பொண்டாட்டி ஆகட்டும், பிரிச்சு வைக்கிறது ரொம்ப ஈஸியாச்சு. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலையாச்சு. 2 பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறது ரொம்ப அசால்ட்டா நான் சாதாரணமா செஞ்சு முடிச்சிருவேன் பாரு. மித்ரா, இவ்வளவு சாதாரணமான விஷயத்தை என்கிட்ட சொல்றியே, நான் கூட நீ ஃபோன் பண்ணதும் ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒரு வேலை கொடுக்குறேன்னு நான் நினைச்சேன். ஆனா சாதாரணமான ஒரு சின்ன வேலையை கொடுத்துருக்கேங்கிறாங்க. சாதாரணமான விஷயத்த நீயே எடுத்து செஞ்சிருக்கலாங்கிறாங்க. இல்ல, நானும் சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா போற போக்க பார்த்தா ரொம்ப பெரிய விஷயமாயிடும் போல இருக்கு. நாளைக்கு ஆதிக்கு பிறந்த நாள், அவளோட பிறந்த நாள், அதுவுமா நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கணுங்கிறாங்க." அதை கேட்ட சரோஜா, "அட விடுடா, இவ்வளவுதானா, நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாங்க. சரி, நாளைக்கு கரெக்டான நேரத்துல குறிச்ச நேரத்துல வந்து நில்லுங்கிறாங்க. சரோஜாவும் வரேங்கிறாங்க. அப்பாடா, எப்படியோ சரோஜாவை வரேன்னு சொல்லிட்டா. சரோஜா நாளைக்கு வந்துருவாங்கிறாங்க. இதை கேட்ட சுதாகர் சொல்றாரு, "என்னம்மா, சரோஜா இங்க வந்து நிக்க போறாளாங்கிறாங்க." "ஆமாண்ணே, என்னால முடியாததை சரோஜா வச்சு தான் முடிக்க போறேன். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். இந்த பாரதியும் ஆரியும் பிரிக்கவே முடியல. சரோஜா நிச்சயமா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரிச்சு வைப்பாங்கிறாங்க." "சரி மித்ரா, சரோஜா வந்தானா பிரச்சனை முடிஞ்சிடும் நீ நினைக்கிறேன். இனி பிறந்த நாளுக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. இனி கவலைப்படாத, சந்தோஷமா இருங்கிறாங்க சுதாகர். இங்க பார்த்தா மீனா பாரதி கிட்ட வந்து சொல்றாங்க, "இத பாருங்க பாரதி, ஆதியோட பிறந்த நாள் அதுவுமா, கண்டிப்பா ஆதியோட கையில கயிறு கட்டுறதுக்காக அவங்க மனைவி வருவாங்க. அவங்க பொண்டாட்டி யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க." அதை கேட்ட பாரதி தனக்கு தானே சிரிச்சுக்கிறாங்க. "ஓஹோ, கண்டுபிடிக்கிறீங்களா? சரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிங்க மீனா, சொல்ற மாதிரியே ஆதியோட மனைவி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க." பாரதி, "நம்ம போட்டிருக்கிற திட்டம் யாருக்கும் தெரிய வேண்டாம், கையும் களமா பிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. "நான் தான் அவரோட மனைவிங்கிறது தெரியாமையே என்கிட்டயே நீங்க வந்து திட்டம் போடுறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறாங்க பாரதி. நம்ம ரொம்ப ஆசையா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மித்ரா கல்யாணம் ஆனவனை போய் ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அவன் பொண்டாட்டி யாருங்கிறத நாளைக்கு கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் அறிமுகப்படுத்திடணும். அதுக்கப்புறம் இந்த மித்ராவோட முகம் போற போக்க பார்க்கணுமே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருக்காங்க. என்ன நடக்க போறங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.